ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சூப்பரான ஒரு மணி பேங்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு கார்ன்ஃப்ளக்ஸ் டப்பா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டப்பா வேணால் அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துக்கலாம். இதை விட சின்ன சைஸ் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதில் ஒரு அளவு மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணி அதை லைன் போட்டுட்டேன். இதே மாதிரி நம்ம 4 சைட்ஸுமே லைன் போட்டு வச்சுக்கலாம் ஒரே அளவில். இப்போ இந்த மாதிரி இது ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஹவுஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால இந்த பக்கம் 2 சைடும் க்ராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இதோடைய இன்னொரு சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதை எந்த வேஸ்ட் பாக்ஸில் வேணாலும் பண்ணலாம். இதை விட பெரிய சைஸ்லையும் பண்ணலாம், இதை விட குட்டி சைஸில் கூட பண்ணலாம். நிறைய வேஸ்ட் பாக்ஸஸ் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த சைடில் ஒரு 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படிலாம் சிசர் இருந்ததுன்னா ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சிசர் அப்படி இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த பாக்ஸ்னாலும் நீங்கள் அதில் 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போது இந்த லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது 18.5 சென்டிமீட்டர் இருக்குது. அதனால் அதை நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் விட்த் இருக்கு இல்லையா, இதுவும் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இது 6.5 இருக்குது. அதனால் அதையும் நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் பாக்ஸோடைய லென்த் அண்ட் விட்த்தை நோட் பண்ணிக்கோங்க. அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 4.8 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ இருக்கோ அதை எழுதி வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு தின் கார்ட்போர்டா இல்லைனா ஒரு நோட் புக்கோடைய அட்டையோ இல்லை இன்விடேஷன் கார்டோ அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஃப்ளெக்சிபிள் ஆகிற மாதிரி. இப்போது இது இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் 4 பக்கமும் 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 4 லைன்ஸை மட்டும் இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் இருக்க இந்த 2 லைனும், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க இந்த 2 லைனும். இப்போ நம்ம லைன்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா லைன்ஸுமே ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது இது ரெண்டுத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி இது கூட சேர்த்து ஒட்டிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த 2 குட்டி ஃபோல்டிங் மேலே க்ளூ அப்ளை பண்ணி இதை திரும்ப இதுக்குள்ளே இப்படி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ இதையும் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த பாக்ஸ் இந்த கார்ட்போர்டில் நம்ம கட் பண்ணலையோ ஓப்பனிங் இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு புல் அவுட் ட்ரா மாதிரி இருக்க போது
அடுத்ததா இதுக்கு மேலே ரூஃப் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு இந்த அளவு எவ்வளோன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக இந்த அளவுக்கு எடுக்காமல் இதை விட பெரிய சைஸை தான் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போது இதில் இதோடைய சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதை அப்படியே மடித்து வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரேண்டமான சைஸ் தான், பர்ஃபெக்டாக அளவுலாம் இதுக்கு இல்லை. இப்போது இதுவும் நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது இதில் இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய மணி பேங்க்கில் நம்மளுடைய காயின்ஸோ இல்லை ருப்பீஸோ போடுறதுக்கான ஹோல் வேணும் இல்லையா, அதுக்காக. இப்போ இதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை எடுத்து அப்படியே இது கூட இப்படி அட்டாச் பண்ணிடலாம். கூட அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகும். அவ்வளோதான், இது ஃபுல்லாக இப்போ ஒட்டிடுச்சு. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த பாக்ஸோட பீஸ்லேருந்தே ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைக்கணும். இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ட்ராக்கு வந்து புல் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக ஹேண்டில் மாதிரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம இதை இழுத்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ இழுத்தோன்னா கையோடு வந்துடும் நினைக்கிறேன். அதனால் நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மற்ற டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து டோர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு இதை அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டோரோடைய ஹேண்டில் மாதிரி சும்மா ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதோடைய சென்டரில் எப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போது விண்டோ மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக சின்ன ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் விண்டோ மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ இல்லை எந்த மாதிரி விண்டோஸ் இல்லை டோர்லாம் வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய விண்டோ ரெடி. இதே மாதிரி இன்னொன்றும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 ஃப்ளவர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது வந்து ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா புல் அவுட் ஆகும். நம்ம அது வழியாக காசு வந்து உள்ளே போட்டாலும் அதுக்கப்புறம் இந்த வழியாக ஓப்பன் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். இல்லை ஃபுல்லாக சேவ் பண்ணதுக்கப்புறம் கூட லாஸ்ட்டில் நீங்கள் ஓவராலாக எடுத்துக்கலாம் வெளியில். திரும்ப அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் சேவ் பண்ணுறதுக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
எதுனாலும் ருபீஸ் 10 ருபீஸ் 15 ருபீஸ் கூட நீங்கள் நல்லா இந்த மாதிரி மடித்து உள்ளே போட்டு சேவ் பண்ணிக்கலாம். நடுவில் எப்போயாவது எமர்ஜென்சி வேணும் அப்படின்னா கூட நம்ம இந்த சைடு இந்த புல் அவுட் ட்ரா யூஸ் பண்ணி இது வழியாக அப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட எந்த வேஸ்ட் பாக்ஸ் இருந்தாலும் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.